நாங்க வந்து ஜென்ரலாவே வெஸ்டர்ன் டாய்லெட் போறோம்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் ஃபோன் நோண்டுறதுக்கு. போய் உட்காந்தோம்னா ஒரு 1/2 அன் ஹவர் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளிய வருவோம். அப்படிலாம் பண்ணா கூட நுரையீரலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து லைட்டா எனக்கே பயமா தான் சார் இருந்துச்சு. இல்ல இந்த சொசைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனையே தவறான புரிதல்களும், தவறான வாழ்வியல் முறைகளும், தவறான உணவு பழக்கங்கள் மட்டும் தான் காரணம். ம், ம், ம். ஒருத்தருக்கு நுரையீரல் அஃபெக்ட் ஆகுதுன்னா, மனம் கடைசி சப்ஜெக்ட் விட்டோம் பார்த்தீங்க. மனம் யாரெல்லாம் கடந்த கால நினைவுகள் நினைச்சு அதிகமா வருத்தப்படுறாங்களோ, ம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. பழைய கடந்த கால துக்கம்பாங்க. எக்ஸாக்டான வேர்டு துக்கம். யாரெல்லாம் துக்கத்திலேயே ஆழ்ந்திருக்காங்களோ, கடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு, தன்னை வருத்தி, அது மேலே இருக்கக்கூடிய நினைவுகள் நினச்சி கோவப்பட்டு, அதன் மேலே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி, இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சளி கூடும், நுரையீரலை தொந்தரவு பண்ணும். அதுலேயும் அவங்களுக்கு வீசிங், அஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ மனம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் நம்ம ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதற்குமே அடிப்படை காரணம் உடல் கழிவுகள் தான். இந்த உடல் கழிவுகளுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த கடுக்கால் லேகியம், பரண்டுப்பு மாத்திரை, கடுக்கால் லேகியம் கொடுக்கலாம். இன்னும் மருந்துகளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்தாலே போதும். மெயினாக லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்டு